ஃபேக் நியூஸ். மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த இதோ வருகிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமன்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் கலந்துரையாடல் அப்போது நேரலையை துண்டித்து மீண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற பொழுது நேரலையில் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். இப்போது நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். అప్డేట్స్ కోసం మా ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేయండి.